உங்கள் பிசியில் கமெண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எஸ்எஃப்சி ஸ்கேனோ டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்க் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும். ஏதாவது கரெக்டாக இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி சரி பண்ணும். இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் பேனல் விண்டோ ஓப்பன் பண்ண ஷார்ட்கட் என்ன, விண்டோஸ் கீ இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 ஆப்பில் கண்ட்ரோல் டைப் பண்ணுங்கள், ஓகே கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்ட் மறந்து போச்சா? அப்போ இது பண்ணுங்கள். உங்கள் பிசியில் ஒய்ஃபை செட்டிங்ஸ் சர்ச் பண்ணுங்கள். ஒய்ஃபை செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டரை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் கனெக்ஷன் பக்கத்தில் உள்ள ஒய்ஃபை லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒயர்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே உள்ள ஷோ கேரக்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் வியூ ஆகும். விண்டோஸ் பிசியில் எமோஜி யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். எமோஜி விண்டோ ஓப்பன் ஆகும். இது எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். கீபோர்டில் விண்டோஸ் கீ ஆல்ட் கீ டி ப்ரெஸ் பண்ணுங்கள். டைம் அண்ட் டேட் விண்டோ ஓப்பன் ஆகும். உங்கள் பிசியில் விண்டோஸ் கீ ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். எம்எஸ் ஆஃபீஸை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் office.com போனீங்கன்னா ஃப்ரீயாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்.